Dear friends, sisters and brothers, welcome to Headlines TV. So இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சியோட பலன்களை உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமா ஷேர் பண்றேன். Subscribe பண்ணுங்க Headlines TV. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் அனைத்துக்கும் subscribe Headlines TV. குரு பெயர்ச்சி 2017. ஸோ இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எவ்வளவு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல இடத்துக்கு மாறுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் டிரான்சிட். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்த குரு இப்போ 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த 2ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சி அடைஞ்சா பொதுவாக குருவுடைய விதிப்படி அது என்ன பலனை கொடுக்கும்? செகண்ட் ஹவுஸில் ஜூபிட்டர் இருந்தால் லாட் ஆஃப் இன்கம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை, இது வரைக்கும் முன்னேறவே இல்லை, இது வரைக்கும் நான் நல்ல சேலரியே வாங்கினதில்லை, நானும் பிஸ்னஸ் 5 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு வந்து க்ரோத்தே கிடையாது, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் ரிட்டர்ன்ஸ் எதுவும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தாட்ஸோட போராட்டங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் வருமானங்களை வாரி வழங்கும். உங்களுக்கு இருந்த பிஸ்னஸில் இருந்த பிளாக்கேஜ் எல்லாம் வெளியில் அழகாக போயிடும். முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த செகண்ட் ஹவுஸ் டிரான்சிட். கமிட்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுற குரு பெயர்ச்சி. இது வரைக்கும் மாதந்தோறும் உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட், உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட், உங்களுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ண முடியல, நான் சிரமப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் டைம் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் அந்த கமிட்மெண்ட்ஸை ஈஸியாக மீட் அவுட் பண்ண வைக்கும். அதுக்கு நான் இன்கம்மை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜூபிட்டருடைய இந்த செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுடைய சொன்ன வாக்கை நிறைவேற்றுற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி. சொல்வாக்கம் செல்வாக்கம் உயரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். செகண்ட் ஹவுஸ்ல குரு போனால், அதாவது 2இல் குரு போனால் சொல்வாக்க நீங்க வந்து நிறைவேற்றுவீங்க, உங்க செல்வாக்கம் நீங்க அதிகரிச்சுப்பீங்க. செல்வாக்குனா என்ன? முக்கியமான நபர்களுடைய நட்பு கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் கொடுக்க போகுது. ஓகே, செகண்ட் ஹவுஸ்ல வேற என்ன செய்யும்? ஃபேமிலியில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஃபேமிலியில் இது வரைக்கும் வந்து ஒரு டல்னஸ் இருக்கு, ஒரு உற்சாகமே இல்லை, போதுமான அளவுக்கு வருமானமும் இல்லை, போதுமான அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒத்துழைப்பு இந்த முறை உங்களுக்கு எல்லாராலையும் கிடைக்கும். இந்த செகண்ட் ஹவுஸோட ஜூபிட்டர் டிரான்சிட் வேற என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால், உங்களுடைய வார்த்தையால், உங்களுடைய அட்வைஸின் பேரில் நிறைய பேருக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய டைம் தான் இந்த வியாழனுடைய இந்த நகர்வு. ஓகே, இது வரைக்கும் இந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் மட்டுமே எவ்வளோ நன்மையை செய்யும் நம்ம பார்த்தோம். இப்போ அவருடைய பார்வை பலம்லாம் எப்படி இருக்கு? செகண்ட் ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வை நேராக 6th ஹவுஸ், 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடுங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். ஸோ இந்த ருண ரோக சத்ருஸ்தானா என்ன? நோய், விபத்து, எதிர்ப்பு, கடன். இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வைப்பட்டால் இதுலேருந்து நிவர்த்தி. கடன் இருந்தால் கடன்லேருந்து நிவர்த்தி, நோய் இருந்தால் நோயிலிருந்து நிவர்த்தி, தீராத நோய், மாறாத நோய் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த முறை உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி நோயிலிருந்து நிவர்த்தி கொடுக்குற டைம். கடன் இருக்கு, கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கடன் அடைக்க வருமானங்களை அதிகரித்து உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு டைம். எதிர்ப்புகள், எதிரிகளே நட்பாக மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வாக்கு வன்மையால் எதிரிகளை நீங்க வசப்படுத்துற டைம் தான் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட். அதே மாதிரி குருவுடைய பார்வை மற்ற இடத்துல எங்க விழுது பார்க்கும்போது 8th ஹவுஸ், 8ஆம் வீட்டுல குருவுடைய பார்வை. இந்த 8ஆம் வீடு நான் ஏற்கனவே சொன்னேன், வழக்குகள், வம்புகள், வீண் பிரச்சனைகள், சொத்து தகராறு, பாகப்பிரிவினை தகராறு, ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்டகம் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த 8th ஹவுஸ். இதுல குரு பார்வை பதியும் போது சொத்து தகராறு தான் அது பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல உங்களுக்கு வந்து உங்க ஷேர் என்னவோ அந்த ஷேர் உங்க கைப்பட கைமாறுவதற்கு உண்டான நல்ல நேரம் இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு. அதே மாதிரி இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பார்வையால வீண் பழிகள் விலகும், வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும், அது நிறைவாக முடிஞ்சு வரும். அதாவது உங்களுடைய கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துடும். இந்த 8ஆவது வீட்டில் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வேற என்ன நல்ல பலனை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய நின்னால் ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், மனவேதனை, மனவலி, யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனை, யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு மனவலி உள்ளுக்குள்ளேயே. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஒரு ரகசிய ஒரு உணர்வு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு உண்டான போராட்டங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாத நிலையில இருந்தீங்கன்னா அதுவும் இந்த முறை மாறும். ஏன்னா மறைமுகமான நிறைய விஷயங்கள் மனிதருக்கு நடந்துகிட்டே இருக்கு.
அதுலேருந்து நிவர்த்தி. இந்த வியாழனுடைய மற்ற பார்வை எங்கே பதியுதுன்னு பார்க்கும்போது 10th house, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் குருவுடைய பார்வை. இந்த 10ங்கிறது பிஸ்னஸ் ஹவுஸ். ஸோ பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து வேகமான வளர்ச்சி. இது வரைக்கும் தொய்வடைந்து இருந்த தொழில் இனி மேன்மை அடைய காலம். இது வரைக்கும் சுமாராக இருந்த தொழில் இனி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு டைம். இது வரைக்கும் சாதாரண நிலையில் இருந்த உங்களுடைய தொழில் இனி விசுவ வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குருவோடைய இந்த பார்வை பலத்தால் உங்களோட ஜாப் அண்ட் கரியரில் பிக் பொசிஷன்ஸ், ஒரு ரெஸ்பான்சிபிளான பதவியை நீங்கள் அனுபவிக்கிற நேரம், அந்த ரெஸ்பான்சிபிளான பதவியில் இருக்கக்கூடிய இன்கம், நேம் அண்ட் ஃபேம், ஐடென்டிஃபிகேஷன், உங்களோட ப்ரமோஷன், க்ரோத், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குருவோடைய இந்த டிரான்சிட். ஸோ குருவோடைய இந்த பயிற்சி கன்னி ராசிக்கு பரிபூர்ணமாக தொழில் வளர்ச்சி, தொழில் வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கரியர் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத், இது எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது. இப்போ வியாழனுடைய பயிற்சி இவ்வளோ அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பொதுவாக கன்னி ராசிக்கு குரு யோகமான கிரகமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இருந்தாலும் கன்னிக்கு செகண்ட் ஹவுஸில் மூவ் ஆகிற இந்த குரு யோகங்களை வழங்குற குருவாக மாறுறார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னா, உங்கள் லக்னாவும் கன்னியாவாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது லக்னமாக இருந்தால் அதுக்கு இந்த குருவோடைய பயிற்சி எவ்வளோ பேலன்ஸாக இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜன ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த குருவோடைய பிளேஸ்மெண்ட் எந்த ராசி வீட்டில் ஒரு பிளேஸ் ஆகிருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு, வக்ரப்படைஞ்சிருக்காரா, என்ன ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் இருக்காரு, அதை பேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த வியாழனுடைய பயிற்சியை வரவேற்று நல்ல பலனை அனுபவிங்க. இதுக்கு ரெமெடி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம கொடுக்க முடியும். பட் ஜெனரல் ரெமெடி ஒரு குரு பயிற்சி நடக்கும்போது, செகண்ட் ஹவுஸில் நடக்கும்போது இனிப்பை வந்து தானம் பண்ணுங்க. இனிப்பும் கல்விக்கு தேவையான புஸ்தகங்களும் பேனாவும் நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிகமான நல்ல பலன்களை வாரி வழங்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாரோடும் எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேவ் அ கன்சல்டேஷன், நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613 for astrology predictions, Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology and palm reading. Thank you.